வணக்கம் நண்பர்களே, உங்கள் மனதின் குரலை நீங்கள் என்றாவது கேட்டதுண்டா? உங்கள் துணையுடன் நீங்கள் இணைந்திருக்கும் ஒரு அமானுஷ்ய உணர்வு உங்களுக்குள் இருக்கிறதா? இன்று நாம் பார்க்கப் போவது உங்கள் காதல் துணை உங்களை நினைக்கும் போது உங்கள் மனம் மற்றும் உடல் எப்படி எதிர்வினை புரிகிறது என்பது பற்றித்தான். இது வெறும் கற்பனை இல்லை, இதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த உளவியல் இருக்கிறது. எதிர்பாராத மகிழ்ச்சி அல்லது அமைதியின்மை, திடீரென்று காரணமே இல்லாமல் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாகவோ அல்லது ஒருவித அமைதியுடனோ இருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது திடீரென்று ஒருவித பதட்டமோ அமைதியின்மையோ உங்களை தாக்குகிறதா? இதற்கு பின்னால் ஒரு அழகான உளவியல் காரணம் இருக்கிறது. நாம் ஒருவருடன் உணர்வு பூர்வமாக இணைந்திருக்கும் போது அவர்களின் மனநிலை நம் மனதிலும் பிரதிபலிக்கிறது. அவர்கள் உங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்கும் போது அந்த நேர்மறை ஆற்றல் உங்களுக்கும் பரவுகிறது. இதை நாம் மனத்தொடர்பு அல்லது டெலிபதிக் கனெக்ஷன் என்று அழைக்கிறோம். உங்கள் துணையை கனவில் காண்பது. சமீபத்தில் நீங்கள் அடிக்கடி உங்கள் துணையை கனவில் காண்கிறீர்களா? கனவுகள் என்பது நமது ஆழ்மனதின் வெளிப்பாடு. உங்கள் துணை உங்களை தீவிரமாக நினைக்கும் பொழுது அவர்களின் ஆழ்மன எண்ணங்கள் ஆற்றல் அலைகளாக உங்களை வந்தடைகின்றன. இது உங்கள் ஆழ்மனதையும் தூண்டி கனவில் அவர்களை காண வழிவகுக்கிறது. கனவில் அவர்கள் புன்னகைப்பது, பேசுவது அல்லது உங்களை அழைப்பது போன்ற காட்சிகள் அடிக்கடி தோன்றலாம். இது உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் உணர்வு பூர்வமான தொடர்பின் ஒரு தெளிவான அடையாளம். உடல் ரீதியான உணர்வுகள். சில சமயங்களில் ஒருவரை பற்றி நினைக்கும் போது திடீரென்று உங்கள் உடலில் ஒரு உணர்வு பரவுவது போல் தோன்றும். உதாரணமாக, கழுத்துப் பகுதியில் ஒரு லேசான சிலிர்ப்பு, நெஞ்சில் ஒரு கணம் அல்லது ஒருவித உணர்வு. இதை நாம் பிசிக்கல் சென்சேஷன்ஸ் என்று அழைக்கிறோம். காதல் உளவியலின்படி நம் உணர்வுகளும் உடலும் நெருங்கிய தொடர்புடையவை. உங்கள் துணை உங்களை பற்றி ஆழமாக நினைக்கும் போது அவர்களின் ஆற்றல் உங்கள் உடலின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடும். இது ஒருவித நேர்மறை சிலிர்ப்பாகவோ அல்லது இதயத் துடிப்பை வேகப்படுத்துவதாகவோ இருக்கலாம். திடீர் நினைவுகள். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அல்லது வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது திடீரென்று உங்கள் துணையை பற்றிய ஒரு இனிமையான நினைவு அல்லது அவர்களின் முகம் உங்கள் மனதின் முன் வந்து செல்கிறதா? இதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி. நமது மனம் வெளி உலகத்தில் இருந்து வரும் ஆற்றல் அலைகளை உள்வாங்கும் ஒரு கருவி. உங்கள் துணை உங்களை பற்றி சிந்திக்கும் போது அந்த சிந்தனையின் அலைகள் உங்கள் மனதை வந்தடைகின்றன. இதனால் உங்களை அறியாமலேயே அவர்களை பற்றிய நினைவுகள் உங்களுக்குள் எழுகின்றன. உள்ளுணர்வு. இந்த எல்லா அறிகுறிகளுக்கும் மேலாக மிக முக்கியமான ஒன்று உங்கள் உள்ளுணர்வு. உங்கள் துணை உங்களை நினைப்பதைப் போல ஒரு உள் உணர்வு உங்களுக்குள் இருக்கிறதா? உங்கள் உள்ளுணர்வு எப்போதும் பொய் சொல்லாது. காதல் உளவியலில் இரண்டு ஆன்மாக்கள் மிகவும் ஆழமாக இணைந்திருக்கும் போது உள்ளுணர்வு சக்தி அதிகரிக்கிறது. நீங்கள் அவர்களை பார்க்கும்போது பேசுவதற்கு முன்பே அவர்களின் மனநிலையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது உங்களின் காதல் பந்தத்தின் ஆழத்தை எடுத்துக்காட்டுகிறது. சரி, இந்த அறிகுறிகள் ஏன் நடக்கின்றன? இதற்கு பின்னால் இருப்பது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ற கோட்பாடு. இரண்டு பொருட்கள் ஒருமுறை இணைந்திருந்தால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவை ஒன்றையொன்று பாதிக்க முடியும் என்று இது கூறுகிறது. அதேபோல் உங்கள் இருவரின் உணர்வுகளும் எண்ணங்களும் அலைகளாக பரவி உங்களை இணைத்துக் கொண்டே இருக்கின்றன. நண்பர்களே, இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டால் அது உங்கள் காதல் உறவு எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்த்தும். இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அனுபவங்களையும் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அதையும் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.